மைந்த நேயர்களுக்கு வணக்கம். மக்களே, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் கரூர் சம்பவம் நம்ம நெஞ்சே உலுக்குனது. முதலாவதாக அந்த மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். மக்களே, நீங்கள் ஒரு சின்ன தெளிவு பெறணும் மக்களே. என்னன்னா, அரசியல் என்பது ஒரு ஆழமான ஒரு கிணறு. அதில் தளபதி விஜய் அவர்கள் முதல் அடியை தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. எடுத்து வச்சதுமே நீங்கள் ஒரு ரசிக மனப்பான்மையில் அவரை பின்தொடர்றது ஒரு சரியான நிகழ்வாக எனக்கு தெரியலை. நம்ம பண்ணுற தப்பு நமக்கே தெரியும், நம்ம உணரணும், இந்த தவறுலேருந்து நம்ம திருந்தணும். என்னன்னா மக்களே, ஒரு உயிர் என்பது விலை மதிப்பற்றது. அதை ஒரு 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 நபரை சந்திப்பதற்காக சென்று நம்ம உயிரை விலையாக கொடுக்கறது அப்படின்றத எப்போவுமே ஏற்றுக்க முடியாது. நம்ம முன்னோர்கள் உயிரை எதுக்காக தியாகம் செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம இனத்துடைய விடுதலைக்காக, ஒரு உயரிய கொள்கைக்காக தியாகம் செஞ்சாங்க. வெள்ளைக்காரன்டேருந்து இந்த நாட்டை கைப்பற்றுறதுக்காக செஞ்சாங்க. கேரளாக்காரன்டேருந்து நம்ம குமரி மண்ணை விடுதலைக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்சாங்க. நீங்கள் ஒரு அற்ப காரியத்துக்காக உங்கள் உயிரை தியாகம் செஞ்சு அதெல்லாம் ஒரு விலை இல்லாமல் மாதிரி மாற்றிட்டீங்க. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு அரசியல் பக்குவம் அடையாமல் இருக்கீங்க. ஒரு ரசிக மனப்பான்மையோட எப்படியாவது விஜயை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது. நம்ம மற்ற எல்லா கட்சியினுடைய தொண்டர்களை பாருங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக தன்னுடைய தலைவர் வருகிறார்னா, தன்னுடைய தலைவர் அந்த களத்துல நிற்கிறாரு, அரசியல் களத்துல நின்று போராடுறாரு, அவருக்கு எப்படியாவது நம்ம வலு சேர்த்துட மாட்டோமா, நாம போய் நிற்கிறது மூலமா அவருடைய கொள்கைக்கு வலு சேர்க்க முடியுமா, அவருக்கு ஒரு ஆதரவா இருக்க முடியுமா அப்படின்ற நோக்கத்தோட போற தொண்டர்களை பார்க்க முடியுது. அதே சமயம் தன்னுடைய தலைவர் ஏதாவது கொள்கைகளை கூற மாட்டாரா, அவருடைய பேச்சை எங்கேயாவது கேட்டா போதும், அந்த பேச்சை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிற சில தொண்டர்களை பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி கூட்டங்களுக்கும் ஆட்கள் செல்லுது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நேர்மாறாக ஒரு வெறும் ரசிக மனப்பான்மையோட விஜயை பார்த்தா போதும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல விஜயை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு அற்ப மனநிலை இருக்கிறதா பார்க்குறோம். ஒரு நபரை பார்க்கறதுக்காக தன்னுடைய பிஞ்சு குழந்தைகளை வர கையில் ஏந்திட்டு போய் அவங்க உயிரை பறி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன ஒரு விலை கொடுத்தாலும் அந்த உயிரை திருப்பி எடுக்க முடியுமா? விஜயை இன்னைக்கும் ஒரு நாள் பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்துக்கலாம். ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆனால், நினைச்ச நபர் முதலமைச்சர் ஆனார் அப்படின்ற சந்தோஷத்தை கூட நீங்கள் கொண்டாடிக்க முடியும். இன்னைக்கு இழந்த உங்கள் குடும்பத்தில் உள்ள இந்த ஒரு நபரை நீங்கள் எப்படியாவது திருப்பி எடுக்க முடியுமா? எப்பொழுதாவது ஒரு திருப்பி எடுக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருமானா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மக்களை, இந்த முட்டாள்தனமான ஒரு மனநிலையிலிருந்து நீங்கள் திரும்பி தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக இது போல ஒரு கொடூரம் இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மாதிரியான ஒரு நடிகனுக்கு பின்னாடி கூட்டமா போகிற முட்டாள்தனம் அப்படின்றது வேற எந்த நாட்டிலையும் நடக்காது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தளபதி விஜய் அவர்களை ரொம்ப காலமா நேசிச்சு பழகி முதல் முறையாக அவரை விமர்சிக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில இருக்குது. அரசியல் களத்துல விஜய் காலடி எடுத்து வச்சதுலேருந்தே அவரை தொடர்ந்து விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா, அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி தொடர்ந்து நெடுங்காலமாக திரையில் அவரை ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அரசியல் களத்தில் காலடி வச்சதுமே அவருடைய கொள்கை முரண்பாடு காரணமாக அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை தொடர்ந்து விமர்சிக்கிறார்கள். ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக நாங்களும் விஜய் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு சூழலே நிலவுகிறது. என்னதான் அவரை விமர்சித்தாலும் ஒரு பக்கம் அவரை ரசித்து கொண்டே இருக்கிறோம். அவருக்கு இருக்கிற புகழின் உச்சம், ஒரு திரைத்துறையின் உச்சபட்ச நடிகர் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவரை ரசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் நேற்று அவர் செய்த செயல் மேலும் அவரை கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிற ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு ஒரு கொடூர சம்பவம், ஒரு கிட்டத்தட்ட 40 பேர் மரணம் என்பது அப்படி எளிதாக கடந்து போகிற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு கொடூரமான சம்பவம், ஒரு கொடூர சம்பவத்துக்கு ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அதற்கு சாதாரணமான ஒவ்வொரு தமிழனுடைய இதயமும் துடிக்குது. ஆனால் விஜய் அவர்களுடைய இதயம் எப்படி துடிச்சிருக்கும்? நிச்சயமா அவருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு தலைவனா அவர் அதை எப்படி கையாண்டிருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா, தன்னுடைய உயிர் போன மக்களுக்கு ஆதரவா அந்த இடத்துல அவர் இருந்திருக்கணும். பல மக்கள் இறந்து போயிருக்காங்க. தன்னுடைய முகத்தை காண வந்த ரசிகர்கள், தன்னுடைய முகத்தை காண வந்த தொண்டர்கள் பலர் இறந்து போயும் விஜய் அந்த இடத்துல தன்னுடைய நிலைப்பாடை எப்படி வெளிக்காட்டினார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதா இருக்கு. நாங்கள் தொடர்ந்து அந்த நேரலையில் அந்த செய்திகளை பார்த்து கொண்டே இருந்தோம். எப்படின்னா, விஜய் இந்த இடத்துல பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா, இல்லை ஒரு விஜய் தரப்புலேருந்து ஒரு வீடியோ வெளியிடப்படுமா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா, உங்கள் விஜய் நான் இருக்கேன், உங்கள் விஜய் நான் வரேன்னு பேசுகிற விஜய் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் விஜய் நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடுவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். இதுவரைக்கும் விஜய் தரப்புலேருந்து எந்த ஒரு காணொலியோ விஜயினுடைய வார்த்தைகளோ வெளியே கேட்கப்படலை. வெறும் ஒரு ட்வீட் மட்டுமே வந்திருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற பணமோ பொருளோ உதவியை விட விஜய்க்காக வந்த கூட்டம், உங்கள் முகத்தை காண வந்த கூட்டம், உங்களுடைய குரலும் உங்களுடைய முகமும் அவங்களுக்கு அளிக்கிற ஆறுதலை விட வேற பெருசாக எதுவும் கிடைச்சிட போகிறதில்ல. உங்கள் தலைவர் தளபதின்னு உங்களுக்காக உயிரை கொடுக்கவும் துணிகிற கூட்டம்
நீங்க ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருந்தா நிச்சயமா அவங்களுக்கு அது இந்த இந்த துன்ப நேரத்துல ஒரு பெரிய ஒரு உதவியா இருந்திருக்கும். ஆனா அதை செய்ய நீங்க தவறிட்டீங்க. இந்த ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நாங்க சொல்லிக்கிறது ஒண்ணுதான். குறிப்பா இந்த ரசிகர்கள் இந்த ரசிக மனநிலையை விட்டு வெளியே வந்து, நீங்கள் உங்க தலைவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் மாதிரி நீங்க நடந்துக்கணும். அந்த அரசியல் முதிர்ச்சி உங்களுக்கு தேவை. நீங்க என்னைக்கும் இந்த ரசிக மனப்பான்மையிலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது போன்ற அசம்பாவிதங்கள் நிறைய நிகழ்றதுக்கு வாய்ப்பு. கண்டிப்பா நீங்க தொண்டர்களாகிய நீங்கள் ஒரு கவனத்தோட நடந்துக்கிடணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அதே சமயம் தளபதி விஜய் அவர்களும் அரசியல் பயணத்தை மேற்கொண்டுட்டீங்க. ஆனா இன்னும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்காது, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நீங்க சந்திக்காதது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு உச்சபட்ச நடிகர், நீங்க ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு செலிபிரிட்டி, ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கிற ஒரு நபர். கண்டிப்பாக நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல எப்படி நடந்துக்கிடணும், உங்க தொண்டர்களுக்கு அந்த நிகழ்வுகளை நீங்க முன்கூட்டியே தெளிவுபடுத்தி தான் ஆக வேண்டும். நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல தொடர்ந்து பேச பேசதான் அது உங்க தொண்டர்கள் மத்தியில போய் அது தெளிவை கொடுக்கும். உங்க தொண்டர்களை எப்படி வழி நடத்த வேண்டும், குறிப்பாக உங்க ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. இன்னும் அவர்களை ரசிகர்களாக வைத்திருக்க போறீங்களா, இல்ல உண்மையான தொண்டர்களா மாற்றி நீங்க அரசியல் படுத்த போறீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. என்ன நடந்தாலும் கிட்டத்தட்ட 40 உயிர்கள் பறிபோனது நெஞ்சை உலுக்குகிற சம்பவமாக தான் இருக்கிறது. இந்த சம்பவத்தை எளிதில் கடந்து போக முடியாது. எனவே விஜய் கிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு புகழின் உச்சத்திலிருந்து வந்த நடிகர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை அவர் தவற விடுவது போல தோன்றுகிறது. அது என்னவென்று எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிற வேளையில நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, விஜய் கிட்ட எல்லாம் இருந்தும் இல்லாத ஒன்று இந்த தலைமைத்துவம் இல்லையோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. நேற்று நடந்த சம்பவமும் அதை தான் உறுதிப்படுத்துகிறது. விஜய் இடத்துல நம்ம பார்க்க முடியாத ஒரே ஒரு விஷயம் அவருடைய தலைமைத்துவம் தான். ஆகவே மக்களை நீங்களும் சிந்திக்கணும். ஏன்னா ஒரு உச்சபட்ச நடிகர், புகழின் உச்சத்திலிருந்து அரசியலுக்கு வந்த ஒரு நடிகரால இன்னைக்கு என்னன்னா ஒரு கலவரத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரியல. கையாள வேண்டியதை தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துயரத்துல எப்படி நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், எப்படி அவங்க கூட நின்று தோள் கொடுக்கணும் அப்படின்றது சுத்தமா தெரியல. இந்த நேரத்துல விஜயுடைய ஒரு வார்த்தை அப்படின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்திருக்கும். ஆனா அதை அவர் செய்யாத போதே அவருடைய தலைமைத்துவத்தின் மீது சந்தேகம் எழுகிறது. ஆகவே ஒரு திரை கவர்ச்சியினால் மட்டுமே ஒரு தலைவன் உருவாகிவிட முடியாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகவும், நாங்கள் விஜயை விமர்சிக்கிறோம் என்று நினைக்காமல் விஜய் பக்கத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் என நினைங்கள். விஜய் இதை திருத்தி கொண்டு சரியானால் எங்களுக்கு சந்தோஷம். ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிர், பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் உங்கள் கையில தான் இருக்கிறது. எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு கூட்டம் கூடாது, உங்களை போன்ற நடிகர்களுக்கு தான் கூட்டம் கூடுது. எனவே இந்த கூட்டத்தின உயிரோட நீங்க விளையாடாம இந்த கூட்டத்தை நீங்க பாதுகாப்பா எப்படி அழைச்சீங்களோ அப்படியே திருப்பி அனுப்பி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து விஜய் அவர்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்க நிச்சயமா வளர்த்துக் கொள்ள வேண்டும். தலைமை பண்பு உங்களிடம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே விஜய் அவர்கள் நிச்சயமாக தலைமை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி திரைக்கவர்ச்சிக்கு அடிமையாகி யார் பின்னாடியும் செல்லாதீங்க. எந்த ஒரு காலத்திலையும் திரைக்கவர்ச்சி உங்களை காப்பாற்றாது. எந்த ஒரு நடிகனும் உங்களை காப்பாற்றாது. நேற்றைய தினம் விஜய் அவர்கள் இங்கிருந்து தனி விமானத்துல கடந்து போய் அவருடைய வேலைகளை பார்க்க சென்று விட்டார். அவர் ஒருவேளை உங்களையே நினைத்து வருந்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் இப்படி நடந்து விட்டதே என்ற ஏக்கத்தில் இருக்கலாம். இந்த துக்கம் அவருக்கு தாங்க முடியாத துக்கமாக இருக்கலாம். ஆனாலும் அவர் புறப்பட்டு செல்ல தனி விமானம் இருக்கிறது. அவருடைய வீட்டில் யாருக்கும் எந்த இழப்பும் ஏற்படவில்லை, விஜய்க்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் உங்களை இழந்து தவிக்கும் உங்கள் வீடுகளில் இது போன்ற சாதாரண சூழ்நிலை நிலவுமா என்றால் நிச்சயமாக இல்லை. உங்கள் பெற்றோர், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் நண்பர்கள் என்று யாருக்கோ நீங்கள் இல்லாதது நிச்சயமாக வருத்தமே. ஆகவே நம்மில் ஒருவரை இழந்து வாடுவது நாம் தான், தவிப்பது நாம் தான். ஆகவே மக்களே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இல்லையேல் மீண்டும் நாம் அடிமையாக்கப்படுவோம். மக்களே, 3/10/2025 அன்று மாலை சித்திரங்கோடு பகுதியிலே ஒரு கனிம வள கொள்ளைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறுகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைந்த குமரி மாவட்டம் இணைந்து நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழர் அனைவரும் ஒன்றிணைவோம், கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவோம்.